பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே வரா மாதிரி ரொம்ப முக்கியப்பட்டவா நம்ம மடத்துக்கு முக்கியமான சபா சதஸில் இருந்தவாட நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சபா சதஸ் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு முக்கியமான சபா குருவார சதஸ்னு பெரியவா வந்து 80கள் கிட்ட ஆரம்பித்தா. அந்த சபாவில் ஒரு முக்கியமானவர் மாமா வந்து கேஇ தேவநாதன் மாமான்னு பேர். அவர் வந்து கர்நாடகா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்திருக்கார். அதை தவிர மாமாவுக்கு நிறையா ரெக்கக்னிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஃபீல்டில். மாமா வந்து இந்த முக்கியமாக இந்த சதஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி, பெரியவா பண்ண அற்புதங்கள் பற்றி, இந்த சதஸில் பெரியவா என்னெல்லாம் அற்புதங்கள் பண்ணால், வரதராஜ பெருமாள் கோவிலில் எப்படி இந்த சதஸ் ஆரம்பிச்சது, அந்த சதஸில் இருக்கிற கிரேட் பர்சனாலிட்டிஸை பற்றி மாமா இன்றைக்கி சொல்ல போகிறோம். நமஸ்காரம் மாமா, சொல்லுங்கள். நமஸ்காரம். 1976 குருவார சபா ஆரம்பித்தார். பெரியவர் சின்ன காஞ்சிபுரத்தில் வித்வான்கள்லாம், வைஷ்ணவாள் வித்வான்கள்லாம் இருந்தார். பெரிய காஞ்சிபுரத்தில் அப்போ பெரியவா வந்து ஸ்திரமாக இல்லை, சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தார். அதனால் பெரியவா என்ன பண்ணால், அங்கே இருக்கவா இவ்வளோ தூரம் வர முடியாது. அதனால் சின்ன காஞ்சிபுரத்துலேயே குளத்தங்கரையில் ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் சபையை ஆரம்பித்தார். குளத்தூர் விஜயராகவாச்சார்னு ஒரு பெரியவர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சர்மா வாத்தியார்னு ஒரு பிரசித்தமான வாத்தியார். அவர் பெரிய வாத்தியார்னா பெரிய கனப்பாட்டிகள். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவரால் தேர்ச்சி பெறப்பட்ட கனப்பாட்டிகள் இன்னைக்கு கூட இருக்கா. அவளுக்கே இப்போல்லாம் வயசு 75-80 இருக்கும். ஓகே, சில பேர் போயிட்டா கூட அப்பேற்பட்ட ஒரு பெரிய கனப்பாட்டிகள் அவர், சாத்விகர். அவர் இன்னும் சில பேரெல்லாம் வச்சுட்டு பெரியவா அந்த சபை ஆரம்பித்தா. நம்ம பாடசாலை, தேனம்பாக்கம் பாடசாலையில், அப்புறம் ஆனகட்டி திரு பாடசாலையில் கூட அத்தியாபகராக இருந்த பெரிய கனப்பாட்டிகள் மணக்கால் சேர்ந்தவர். மணக்கால், ஓகே, அம்பி கனப்பாட்டிகள் சொல்லுவார் அவர். ஓகே ஓகே. அவரும் ரெகுலராக வருவார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், அங்கே தமானி காலேஜ்னு ஒன்று இருந்தது. அது தமானி அப்படின்னு ஒரு சேட்டு, அவங்க சொந்தமான இடம். அங்கே நடந்த காலேஜ் சம்ஸ்கிருத காலேஜ். அதை ஒருத்தர் வெங்கடகிருஷ்ணன் ஒருத்தர் பெரியவாளுடைய சிஷ்யர், அவர் நடத்தியிருந்தார். அதில் ஸ்ரீனிவாச தாத்தாச்சார், ஓகே, நரசிம்ம தாத்தாச்சார், இவா 2 பேர் பெரியவா அவள் இருந்தா. அவளும் வந்து கலந்துண்டா. அதுக்கும் அதோட கூட அத்தி கிருஷ்ணமாச்சாரியர், அவரும் வந்து திரண்டமாட இதில் இருந்தார். அவரும் ரிட்டையர்டாக இருந்தார். இவ எல்லாருமே பெரியவா, பெரிய வித்வான்கள். இவெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்திருந்தா. அது நடத்துறதுக்கு சம்பாவனை பண்ணணும் இல்லையோ. ஆமாம், வாரம் சாயங்காலம் நடக்கும். இது சம்பாவனைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பெரியவா எப்பயுமே என்ன பண்ணுவார், யாராவது ஒரு தனிக்கரை கை காமிச்சு கொடுத்துருவார். ஆமாம், தான் இதுலேயும் தலையிட மாட்டார். ஆமாம் ஆமாம். அங்கே இப்போ இருக்குது வெங்குடி ராமமூர்த்தி ஒரு டாக்டர், பெரிய வெங்குடி டாக்டர். ஆமாம், ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு வெங்குடி டாக்டர்ஸ். அவள்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். அவள் வந்து இப்போ அவளை சேர்ந்தவாள்லாம் இருக்கா. அவர்கிட்ட சொல்லிட்டார், ராமமூர்த்தி ஐயர்னு நினைக்கிற ஒரு பேர். அவர் வந்து வாரம் வருவார், வந்து 5 ரூபா சம்பாவனை பண்ணுறார். 5 ரூபா பண்ணுறார். அந்த சமயத்தில் எனக்கு தெரியாது, நான் அப்போ இல்லை. அப்போ பெரியவா என்ன பண்ணால், ஒரு காரியம் பண்ணால், நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ராமச்சந்திர சாஸ்திரிகள் ஒரு பெரியவர். சரி. அவர் ஸ்ரீபெரும்புதூரில் அங்கே ஒரு சாஸ்திர பாடசாலை இருந்தது. அந்த பாடசாலையில் அவர் வந்து வியாக்கரண அத்தியாபகராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பாடசாலையே முடியாச்சு, ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் விரும்புதான் ஆற்றுல இருந்தார் அவர். பெரியவாளை நமஸ்காரம் பண்ண வரும்பொழுது பெரியவா என்ன சொன்னால், விரும்புதானே நீங்கள் இருக்குங்கோ, என்ன இந்த சதச வாரம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவர் நல்ல வித்வான். அவர் அதிலேருந்து விடாமல் எனக்கு தெரிஞ்சு 90 வரைக்கும் வந்திருந்தார். 1990 வரைக்கும் வந்திருந்தார். 76லேருந்து 90 வரைக்கும், 78, 79 அது மாதிரி. சரி, ஓகே. எனக்கு சரியா ஞாபகம், 12 வருஷம் தெரியல. நான் 84 சேர்ந்தேன். அதுலேருந்து நானும் விடாமல் அவரை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ பொறுப்பானவர் அப்படின்னா, அவர் வந்துடுவார் கரெக்ட் 4 மணினா 4 மணிக்கு முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி இருப்பார். முடிச்சுட்டு தான் போவார்.
உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்போவே அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 85. பா என்ன அதுக்கப்புறம் இப்படி ஆரம்பிக்கிடுச்சு 78லேயே. இல்லை அவர் வந்து சேர்ந்தப்புறம் சரி. அதுக்கப்புறம் அவர் வந்து 99 வயசு வரைக்கும் அவர் சதஸ் நடத்திருந்தார். அதுக்கப்புறம் 100 வயசு கூட இருந்தார்னு கேள்வி. பெரிய அச்சீவ்மெண்ட். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பொறுப்பாக நடத்துவார், சதஸுக்கு விடாமல் வருவார், பஸ்ஸில் தான் வருவார். அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்கல அப்படின்னா இடக்கெல்லாம் நின்றுட்டு வருவார். அந்த வயசில் நின்றுட்டு வர்றதுன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். 76 பஸ் நம்பர், அதில் நின்று 76. ஆமாம், அதான் அந்த போரூர் ரூட்டில் தான் வரும். அதில் அவர் நின்று போய் வந்தது நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருந்தார். இந்த வெங்கடகிருஷ்ணன் சார் அவரும் வருவார். அவர் வந்து கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தார் அந்த தமானி காலேஜுக்கு. அப்போ லேட்டரான என்ன ஆச்சுன்னு கேட்டால் பெரியவாளுடைய ஒரு அனுகிரகத்தினால அந்த காலேஜை வந்து கவர்மெண்ட் எய்டடாக ஆக்கினான். சரி. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நியாயசாஸ்திர மகாவித்யாலயா அதுக்கு பேர் வச்சு 89 நினைக்கிறாரு. இல்லை 89 இல்லை, 82 81 அந்த மாதிரி டைம். சரி, ஓகே. ஆரம்பித்த உடனே அது கிராண்ட் வர ஆரம்பித்தது. கிராண்ட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா சிஆர் சுவாமிநாதன் ஒருத்தர். ஓகே. அவர் வந்து டெபுட்டி எஜுகேஷனல் அட்வைசராக இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவர் வந்து பெரியவருடைய ஒரு ஆப்த சிஷ்யன். இப்போ சிஷ்யாள் எல்லாரும் சிஷ்யாள் தான். அவர் வந்து ரொம்ப பரம பக்தர். அவர் என்ன பண்ணார், இந்த இவ்வளோ பெரிய காரியம் நடக்கிறது, இந்த காலேஜை வந்து கவர்மெண்ட் எய்டடாக ஆக்கிடணும் அப்படின்னு பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் உடனே ஆக்கிட்டார் அவர். ஏன்னா அது எய்டடாக ஆக்குறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆமாம், கவர்மெண்ட் எய்டு கிடைக்கிறதுன்னு பெரிய பேப்பர் ஒர்க்கு. எய்டு கிடைச்சா என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் அப்போ அத்தியாபகர்களுக்கெல்லாம் யூஜிசி ஸ்கேல் கொடுப்பான். ஓகே. ஒரு சாதாரண ஒரு பாடசாலையாக இருக்கிறதுக்கு யூஜிசி ஸ்கேல் கொடுக்குற மாதிரி வந்தது. அந்த சமயத்தில் நான் அப்பாயிண்ட் ஆனேன் 84. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நியாயசாஸ்திர மகாவித்யாலயம்னு பேர். அதில் நியாயசாஸ்திரத்தில் முதல்ல அப்பாயிண்ட் ஆனவன் நான் தான். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சி. சரி சரி. வந்து அப்போ பெரியவாளை போய் முதல் தடவை பார்த்து தரிசனம் பண்ணேன். அப்போ பெரியவா என்ன சொன்னார், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, குபத்திரம் என்ன எல்லாத்தையும் கேட்டார். சரி. எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்போ வந்து புது பெரியவா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பெரியவா என்னென்னாலும் கேட்டா ஒன்று அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கேட்டார் அப்படின்னார். நீ என்ன உத்தியோகம் பண்ண வந்திருக்கியா, பெரியவா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரா அப்படின்னு கேட்டேன். உடனே அப்படி சொல்லிவிட்டு அவரே ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு உத்தியோகத்தை கொடுத்தாச்சு பெரியவா, அடுத்தது கல்யாணத்தையும் பெரியவாளை பண்ணி வச்சுருவா அப்படின்னா. இதெல்லாம் நடந்தது 84 செப்டம்பர் அந்த டயத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த காலேஜை சேர்ந்தவா சில அத்தியாபகர்கள்லாம் அப்பாயிண்ட் ஆனா என்னோட கூட, அவளும் சில பேர் வர ஆரம்பித்தான். ஓகே. வச்சா அப்பவும் சம்பாவனை 5 ரூபா தான். 84 வரைக்குமே 5 ரூபா. 84லேருந்து நான் 85லாம் கூட 5 ரூபா தான். 5 ரூபா தான் சம்பாவனை. அந்த ராமூர்த்தி டாக்டர் வருவார், வந்து எல்லாரும் விசாரம் பண்ணிட்டு இருப்பா. விசாரம் பண்ணிட்டு முடிகிற சமயத்தில் முன்னாடி வந்துடுவார். முடிகிற சமயத்தில் வந்து எல்லா பிராமணாலையும் பிரதட்சணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போவேன். சரி. யாருமே அதுக்காக வந்ததா எனக்கு தெரியல. ஏதோ வேத விசாரம், அந்த விசாரத்துக்கு தான் முக்கியம், சாஸ்திர விசாரம் பண்ணணுன்றதுக்காக வந்தால். அந்த சமயத்தெல்லாம் வந்து கொளத்தூர் விஜயராகவாச்சாரெல்லாம் பரமபதிச்சுட்டார். அவர் இல்லை, ஓகேலாம் அவர் இல்லை. ஓகே. அப்போ யார் யார் இருந்தான்னா, நம்ம 84 85 ஆரம்பத்தில் வரைக்கும் யார் யார் இருந்தான்னா, இவர் இருந்தார், நம்ம ராமச்சந்திர சாஸ்திரிகள். அவர் தான் தலைவர். அவருடைய தலைமையில் நரசிம்ம தாத்தாச்சார், ஸ்ரீனிவாச தாத்தாச்சார், இவெல்லாம் இருந்தால். வந்து வெங்கடகிருஷ்ணன் சார் அவரும் ரெகுலராக வருவார். அவர் வந்து பாலக்காட்டு ஐயர்வார். அவர் மிலிட்ரியில் மேஜராகவும் என்னமோ இருந்தார் அவர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த காரியம் பண்ணார். அப்புறம் உங்கள் பேர்லேயும் ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தாரோ? என் பேரில் தேவநாதாச்சார்னு ஒருத்தர் இருந்தார். என் பேரில் தேவநாதாச்சார் தான். அவர் வந்து பையன்பாடி தேவநாதாச்சார்னு பேர். அவர் வயசானவர், அப்போ வயசானவர். ஓகே. அப்புறம் அவரும் காலமாயிட்டார். இப்படிலாம் இவெல்லாம் வந்துட்டு இருந்தால் அவர் சாகித்யம் சொல்லுவார். இந்த தேவநாதாச்சார்ன்ற அந்த பெரியவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்போது
பாலபெரியவருக்கு ஆ பாடம் சொல்கிறதுக்காக ஆ எஸ்ஆர்கே சாஸ்திரிகளை கூட்டான். பூர்வாசிரமத்தில். இல்லை பாலபெரியவளுக்கு வயசே இப்போ 13-14 தான். அப்போ பட்டத்துக்கு வந்துட்டாளா? பட்டத்துக்கு வந்துட்டா. சரி சரி ஓகே. அவரை பிரதானமாக வச்சு கூட சில பேரையும் கூட வச்சு அவர் பாடம் சொல்கிறதுக்காக எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் வந்தார். எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் பற்றி ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். அவர் மயிலாப்பூர் சம்ஸ்கிருத காலேஜில் வேதாந்த அத்தியாபகராக இருந்தார். ஆமாம். பெரிய ஸ்காலர். வந்து அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஸ்காலர்ஷிப்ன்றத இங்கிலீஷில் ப்ரொஃபவுண்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் வந்து ஒரு பெரிய எமெரிட்டஸ் ஸ்காலர். அவர் என்ன பண்ணார், காலேஜில் ரிட்டையர் ஆன உடனே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலங்குவேஷ் பண்ணிட்டார். சரி. என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவருக்கு என்னமோ ஒரு தோணி போச்சு, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பூஜை பண்ணிட்டு அந்த மாதிரி ஒதுங்கி இருந்துட்டார். அவர் ஏகாந்தமாக இருந்தார். சரி. இருந்து ஒரு 10 வருஷம் அப்படி தான் இருந்தார். திடீர்னு எதிர்ச்சியாக பெரியவாளை பார்க்க வந்தார். பெரியவா என்ன சொன்னார், உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, அதெல்லாம் இல்லை அப்படின்னார். அவர் அப்படி தான் தலையாட்டுவார். உடனே பெரியவா அவருக்கு மாலை கொடுத்தார். நீங்கள் இங்கே உண்மையாக பாடம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இங்கே ஷிஃப்ட் ஆகி, சென்னையில் இருந்தவர் இங்கே ஷிஃப்ட் ஆகி காஞ்சிபுரத்தில் ஷிஃப்ட் ஆகி பாலபெரியவாளுக்கு பாடம் சொல்ல ஆரம்பித்தார். பாலபெரியவாளுக்கு பாடம் சொல்லும் பொழுது பிருங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகள், நம்ம இவர் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ஆமாம், பிஸ்கோத் சாஸ்திரிகள் சொல்லுவாள். அவர் பேர் எனக்கு சரி சட்டு ஞாபகம் வரல. சிதம்பரத்தில் வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கிட்ட கொஞ்சம் உசரமாக இருப்பார். அவர் கொஞ்சம் உடம்பு கூட சரியில்லை அவருக்கு. இவா 3 பேர், இவா 3 பேரும் கூட உட்காந்துப்பாள் பெரியவாளுக்கு. நம்ம காலேஜில் 2 பேர் படிச்சிருந்தா. அவள் பேர் என்னன்னா இஎம் ராஜன் ஒருத்தர், விஷ்ணு போத்தின்னு ஒருத்தர். இவா 2 பேர் அந்த பாடத்துக்கு வந்து உட்காந்துப்பா. விஷ்ணு போத்தின்னு நியாய அத்தியாபகர் என்னோட கூட இருந்தார். அது நம்ம காலேஜ் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு அவர் அதில் வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக கிடச்சிரு. சொல்லுங்கள். விஎஸ் விஷ்ணு போத்தின்னு பேர். அவர் என்னோட கூட ஒர்க் பண்ணியிருந்தார். இவர் என்ன பண்ணிட்டார், வந்து இஎம் ராஜன்றவர் அவரும் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து சாகித்யத்தில் ரொம்ப வித்வான். அவர் இப்போ எல்லாரும் ரிட்டையர் ஆகிட்டார். அவளும் கூட போய் படிப்பாள். எங்கேருந்து சின்ன காஞ்சிபுரத்தில் அவள் வந்து வாசம் பண்ணிட்டு இருந்தா. டெய்லி காத்தால போய் அங்கே பாடத்துக்கு போயிட்டு வருவாள். இந்த மாதிரி நடந்த அந்த சமயத்தில் பெரியவா என்ன பண்ணால், பாலபெரியவாள் அன்வைக்கணும் அவளுடைய தலைமையில் பண்ணணுன்றதுக்காக. அது ஒரு காரணம். 2வது எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் வர முடியாது, அவர் பெரியவர். ஆமாம், அவர் சின்ன காஞ்சிபுரத்துக்கு வர முடியாது. ரைட் அப்படின்ற ஒரு காரணத்தினால பெரியவா என்ன பண்ணார், அதை ஷிஃப்ட் பண்ணார். அந்த குருவார சபையை பெரிய காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணார். அப்போ தான் பெரிய காஞ்சிபுரத்துக்கு வருது. 85 எனக்கு தெரிஞ்சு. ஓகே. நாங்கள் எல்லோரும் அதில் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருந்தோம். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால், சம்பாவனை அதிகமாகிட்டான். சரி, ஓகே. 10 ரூபா ஆகிட்டான். ஓகே, டபுள் ஆகிட்டான். இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், இது என்ன விசேஷம் சொன்னால் இதுதான் பெரிய விசேஷம். எல்லா சதஸ்லையும் பெரியவா உட்காண்டிருப்பான். அதாவது அந்த இடம்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துடுத்து மணல் திட்டாக இருக்கும். அந்த மணல் திட்டில் வந்து கட்டை கட்டி விட்டுருப்பா. பக்தர்கள்லாம் வந்து அந்த கட்டைக்கு என்னோட பக்கத்துலேருந்து பெரியவாள் நமஸ்காரம் பண்ணுவா. சரி. பெரியவா அந்த கட்டைக்கு உள்ள சில சமயம் இது போட்டுருப்பா, என்னது பல்லக்கு போட்டுருப்பா. பல்லக்கு கீழே உட்காந்துருப்பா. சில சமயம் பல்லக்கு எல்லாம் உட்காந்துருப்பா, தனியாக உட்காந்துருப்பா. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் எங்களுக்கும். நாங்கள்லாம் இந்த கட்டைக்கு வெளியில இருந்து வாக்கியார்த்தம் சொல்லுவோம். வந்து பெரியவாளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரி. ஆனால் பெரியவாளுக்கு காது கொஞ்சம் குறைச்சல். ஆனால் எல்லாத்தையும் சூக்ஷமாக பார்த்துட்டு இருப்பா. யார் விஷயம் சொல்கிறா, என்ன சொல்கிறா, அதில் கொஞ்சம் அதில் நோக்கு இருக்கும். அப்போது வித்யார்த்தி நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தர் அவருக்கு வித்யார்த்தியின் பெரியவாள் தான் பேர் வச்சா. ஏன் பேர் வச்சா அப்படின்னா,
நீ என்ன படிச்சிருக்கேன்னு இப்போயோ கேட்டிருக்கா. சரி. நான் இப்பயும் வித்தியார்த்தி தான் அப்படின்னு சொல்லிவிட்டார். நீ வித்தியார்த்தின்னு சொல்கிற, வித்தியார்த்தினா நாலெட்ஜ் சீக்கர், வித்தியார்த்தின்னு ஒத்துன்ட்டே நீ வித்தியார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வித்தியார்த்தி நாராயண சாஸ்திரி என்ன பண்ணுவார், பெரியவா பக்கத்தில் உட்காந்துருப்பார் உள்ள. யார் யார் என்ன சொல்கிறான்றத வந்து அவர் கன்வே பண்ணுவார் பெரியவாளுக்கு. ஓ சரி சரி, ஓகே. இப்போ வந்து இவர் சொல்கிறார், வெங்கடகிருஷ்ண சாஸ்திரிகள் சொல்கிறார், ஸ்ரீனிவாச தாத்தாச்சார் சொல்கிறார், அவர் சொல்கிறார், இவர்கள் சொல்லுவார். ஓகே ஓகே, சரி சொல்லுவார். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுனால. அதுவா சரி. வந்து லைப்ரரியில் ஒருத்தர் இருந்தார், ராமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் சதஸுக்கு வருவார். இவர் நம்ம பெங்கி வெங்கட்ராம சாஸ்திரிகள் வருவார், இவர் வருவார், நம்ம பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் வருவார். பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ரொம்ப பிரசித்தர், ரொம்ப விரக்தர், ஒரு பிரம்மச்சாரி. அவர் வந்து ஒரு சன்னியாசிகளுக்கு இருக்கிற விரக்தி அவருக்கு இருந்தது. ரொம்ப சுத்தாத்மா, தப்பு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பெரியவாளோட அங்கேயே இருந்தார். மடத்தையே ஒரு ரூம் எடுத்துட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார், வெளியில் சாப்பிட மாட்டார். சுயம்பக்கம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பெரியவா என்ன பண்ணான்னா, எல்லாரையும் கேட்பா, யார் யார் விஷயம் சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்பா. இது கேட்குற சமயத்தில் எஸ்ஆர்கே சாஸ்திரி தான் எங்கள் சபைக்கு தலைவர். அவர் என்ன பண்ணுவார், எதை சொல்லணும்னு அந்த வித்தியார்த்தி சாஸ்திரிகளுக்கு சொல்லி கொடுப்பார். இது இப்படி சொல்லுவா, சொல்லு, பெரியவாட எடுத்து சொல்ல மாற்றி சொல்லிட்டாருன்னா சரி எடுத்து கொடுப்பார். ஓகே. பெரியவா என்ன பண்ணுவான்னு கேட்டால், அந்த 10 ரூபா சம்பாவனை இருந்ததோ இல்லையா, இந்த 10 ரூபா சம்பாவனையில் பெரியவாளுக்கு திருப்தி இல்லை. ஆனால் அப்போ சம்பாவனை எப்படி வரும்னா, ஒரு அந்நியவராக வரும். திடீர்னு ஒரு பெரிய மனுஷா வரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து நமஸ்காரம் பண்ணான்னா பெரியவா என்ன பண்ணுவா, இவெல்லாம் வித்வான்கள் இங்கே விசாரம் பண்ணுறா அப்படின்வா. உடனே அவன் என்ன பண்ணுவா, இது பணத்தை கொடுத்துட்டு எல்லாருக்கும் 100 ரூபா சம்பாவனை பண்ணுவா. ஓகே. திடீர்னு 100 ரூபா வரலாம், திடீர்னு 10 ரூபா வரலாம். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, ராமநாத் கோயங்கா வந்தார். சரி. 85-86 ராமநாத் கோயங்கா வந்தார். அப்போ பெரியவாக்கிட்ட அவர் கேட்டார், லோகத்தில் சுபிக்ஷமாக எல்லோரும் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவாக்கிட்ட கேட்டார். நான் இங்கே தூரத்துலேருந்து காதில் கேட்டேன். சரி. ஒன்று அப்போவும் கோயங்கா என்ன பண்ணார், எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணணும் அப்படின்னார். இந்த காலமாக இருந்தால் செக்கு கொடுப்பா. ஆமாம். அவர் கையில் பணத்தை வச்சு எடுத்திருந்தார். எல்லாருக்கும் 300 ரூபா கொடுத்தார். 300 ரூபான்றது அந்த 85ல் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதாவது என்னென்னா, அந்த சம்பாவனைன்றது வந்து ஒரு இதுவாக இருக்குது, ஏற்ற குறைச்சலாக இருக்கும். சில சமயம் 10 ரூபா தான் கிடைக்கும். சரி. சில சமயம் 50 ரூபா கிடைக்கும், சில சமயம் 100 ரூபா கிடைக்கும். கோயங்கா வந்து 100 ரூபா கிடைக்கிறது ஏன்னா ஞாபகம் இருக்கு. வரதை பொறுத்து அதை பற்றி யாருக்கும் திருஷ்டி கிடையாது. எல்லாரும் நல்ல பெரிய மகான்கள், எல்லாரும் வந்து பெரியவாளுடைய சாநித்தியத்தில் வாக்கியார்த்தம் பண்ணிட்டு இருந்தா. இது நடந்திருந்தது. அப்போ பெரியவா என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவள் வந்து கவனிச்சுட்டே இருப்பா. இவ சொல்கிறத இவ ரிப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா வித்தியார்த்தி, அந்த ரிப்போர்ட்டிங்கை அப்படியே வாங்கி வச்சுட்டு ஒரு கேள்வி போட்டுடுவாள். கேள்வி எப்படி போடுறதா செய்கைகளை காட்டுவாள். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை நியாயசாஸ்திரத்தில் விசிஷ்டத்வயா கடிதத்துவம்னு ஒரு இடம் வருது. விசிஷ்டத்வயா கடிதத்துவம்ன்றது வந்து ஹேத்வாபாச சாமானிய நிருக்தின்னு ஒரு கிரந்தத்தில் அது ஒரு 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 கஷ்டமான இடம். அதை பற்றி ஒருத்தர் சொன்னார். உடனே பெரியவா என்ன பண்ணார், இது மூல கிரந்தத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டார். செய்தியிலே காட்டுவார். உடனே அந்த வித்தியார்த்தி சாஸ்திரிகள் கேட்டார். கேட்ட உடனே எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் என்ன பண்ணார், வெறுமை இருந்தார். யாராவது பதில் சொல்கிறாள் இல்லையோ. ஆமாம். இருக்குன்னு எல்லாரும் சொன்னார். சரி, இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவா என்னை காண்பிச்சு, அவர் இப்படி தான் சொல்லுவார், நான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறத கொஞ்சமாக இல்லை, குள்ளமாக தான் இருக்கேன், அதனால் அப்படி தான் காட்டுவார். சரி. காண்பிச்சு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு அதை கேட்டான். உங்கள்கிட்ட கேட்டார். சரி. என்னை காண்பிச்சு அவனை உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்குறேன். அவனை சொல்லு அப்படின்னார். சரி. நான் என்ன பண்ணேன், இல்லை மூலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேல அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவள் கண்ணாடி இப்படி மேலே பார்த்து சிரிச்சுட்டு அவள் எப்படி இருக்கு இது அப்படின்னு கேட்டான்.
மூலத்தில் இல்லை எப்படி இருக்குன்னு. எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் வந்து இன்றைக்கி தேவநாதன் உனக்கு பரீட்சையா அப்படின்ற வார்த்தையை சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் தேவநாதன் நீ தான் சொல்லுவார், ஆனால் டாலாம் போட்டு சொல்ல மாட்டேன். தேவநாதன் உனக்கு பரீட்சையா இன்றைக்கி அப்படின்னு நான் சொன்னேன். அந்த விசிஷ்டாந்தரா கடிதத்துவம்னு ஒன்று இருக்குது. அந்த விசிஷ்டாந்தரா கடிதத்துவத்துலேருந்து இதை எடுக்கணும். அதுக்கு விக்கிரகம் ஒரு மாதிரியாக சொல்லி, சம்ஸ்கிருதத்தில் விக்கிரகம் சமாசம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விக்கிரகம் சொல்லி எடுக்கணும் அப்படின்னு விக்கிரகத்தை நான் சொன்னேன். பெரிய சந்தோஷப்பட்டா. என்ன இந்த மாதிரி அதே மாதிரி நான் வந்து ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவன். ஆமாம். எங்கள் சித்தாந்தத்தை சேர்ந்த இன்னொருத்தர், என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர். அவர் என்ன பண்ணார், பெரியவா கிட்ட இந்த மாதிரி எங்கள் சித்தாந்தத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், சரி ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். அவர் சின்ன வயசு, எனக்கு சின்ன வயசு. உடனே அவர் என்ன சொன்னார், சம்யோக சம்பந்தம்னு சொன்னார். சம்யோகம்னு கன்ஜங்ஷன், அது சம்பந்தம்னு சொன்னார். உடனே பெரியவா என்ன பண்ணார், என்னை பார்த்து இல்லை நீ சொல்லு என்ன சம்பந்தம் அப்படின்னார். நான் அப்ரதக் சித்தி சம்பந்தம். அப்ரதக் சித்தி அப்படின்னா இன்செப்பரபிலிட்டி. அது அப்ரதக் சித்தி சம்பந்தம்னு சொன்னேன். சொன்ன உடனே பெரியவா என்ன பண்ணார், நான் அதுதான் கை காமிச்சேன், அதுதான் அப்படின்னார். ஏன்னா அது சூக்ஷ்மமான விஷயத்தை வந்து அவர் அது போட்டு எடுத்துடுவார், சப்டலாக கன்வே பண்ணுறாங்க. அது வந்து இப்போ சாதாரணமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாக்கியார்த்தம் நடக்கிறதுனா பேசிகிட்டே இருப்பாள். யார் நிர்வாகக்காளாக இருக்காளோ அவள் வந்து அவளுடைய ப்ரெசன்ஸை காண்பிச்சுட்டே இருப்பாள். வந்து எங்கள் எஸ்ஆர்கே சாஸ்திரிகள், எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அவரால் நான் கொஞ்சம் வளர்க்கப்பட்டேன். அவரை நாங்கள் காஞ்சிபுரத்தில் 3.5 வருஷம் இருந்தேன் காலேஜில். அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு போயிட்டேன். அங்கே எனக்கு உத்தியோகம் கிடச்சதுன்னு போயிட்டேன். அப்போது கூட பெரியவா போக வேண்டான்னு சொன்னான். ஏதோ சில காரணங்கள்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் போயிட்டேன். அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கச்சே கூட விடாமல் வருவேன். வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் நான் இங்கே சதஸுக்கு விடாமல் வருவேன். அப்படி ஒரு 7-8 வருஷம் வந்திருக்கேன். சென்னையிலேருந்து போய் வருவேன். அப்போ லேட் 90s இதெல்லாம் 90s, ஏர்லி 90s கூட 95 அந்த மாதிரி. 87 to 91 நான் எனக்கு டெல்லியில் இருந்தேன். 91லேருந்து திருப்பதிக்கு வந்துவிட்டேன். அதுலேயும் இருந்தேன். அப்பயும் நான் வந்து 95 பர்யந்தம் விடாமல் இருந்திருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு வேலைகள் அதிகமாக போயிடுத்து, அப்பப்போ வரதுன்னு வச்சுட்டேன். வர முடியல. ஏன்னா திருப்பதி டு காஞ்சிபுரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தூரம் கஷ்டமாக. அப்போ பெரியவாளும் இல்லை. 93 ஆஃப்டர்ஸ் பெரியவா இல்லை. ஆமாம், பெரியவா 94ல் சித்தி ஆகிட்டா. 94ல். ஆமாம். அப்புறம் புது பெரியவா நிறைய யாத்திரைலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த குருவார சபை நல்லா நடந்தது. நான் குருவார சபைக்கே வரேன் நான் விஷயம். இப்போது இந்த மாதிரி பெரியவா அப்பப்போ போட்டு எடுத்துருவா. ஆமாம். ஏதாவது எல்லாருக்கும் தெரியணும், ஒரு விஷயம் சூக்ஷ்மமாக இருக்குது. அடிக்கடி கேட்க மாட்டான். சரி. திடீர்னு கேட்டான்னா அது வந்து இப்போது எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும், புது விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி கேட்குற ஒரு இதை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். இது எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் வந்து என்னென்னா, அவர் அதிகமாக பேச மாட்டார். அவருக்கு என்ன உடம்பு முடியலையோ, இல்லைட்ட வயசானவர், அவர் சுபாவமோ என்னமோ. அவர் என்ன பண்ணுவார், அவர் என்னை உட்கார வச்சுட்டு யார் விஷயம் சொன்னாலும் கேட்க சொல்லுவார். என்ன நான் சின்ன பையன், கேளியா அப்படின்னு கேட்டுட்டே இரு. யாராவது மாற்றி சொல்லிட்டான்னா அவர் கண்ணு மூடிகிட்டே இருப்பார். திடீர்னு கண்ணு திறந்து ஏன் மாற்றி சொல்கிறா நீ பார்த்துட்டே இருக்க அப்படின்னு. ரொம்ப ஸ்டூடவர். அவருக்கு என்ன உடம்பு முடியலையா என்னன்னு தெரியல, அவர் வந்து ரொம்ப குறைவாக தான் அவரும் பேசுவார். டிஸ்கனெக்டடாக இருந்திருப்பார். ஒரு வேளை ஓரளவுக்கு டிஸ்கனெக்டட்னு சொல்ல முடியாது, டிஸ்கனெக்டடாக இருப்பார் வச்சுக்கோங்களேன். அவர் தான் நடத்துவார் சபைக்கு, அவர் தான் பிரதானமானவர். கோடா சுப்பிரமணிய சாஸ்திரிகள். ஆமாம், பெரிய மகானவாள். கோடா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் என்ன பண்ணார்,
அது அவர் வந்து தன்னுடைய சிஷ்யாளோட கூட அங்கே இருந்து சாஸ்திரம் சொல்கிறதுக்காக வந்தார். சாஸ்திரம் சொல்கிறதுக்காக வந்தார். அவர் எந்த தெருவில் இருந்தார்னா, அந்த சங்கர மடம் இருக்கிற அதே தெருவிலேயே ஒரு 78ஆம் நம்பர். அது அந்த இந்த சந்தர்ப்பணம் எல்லாம் இருக்குது. ஆமாம், சந்தர்ப்பணம். அதே தெருவில் கடைசியில் தெரு பேர் வைத்தியர் தெருவா என்னன்னு தெரியல பேர் தெரு. அதுலேயே 78ஆம் நம்பரில் இருந்தார். அவரும் ஒரு பெரிய மகான். அவர் இன்னும் எதையும் அபேட்சிக்க மாட்டார். பெரியவாளுக்காக வந்தார். எதையும் அபேட்சிக்காமல் பல வித்வான்களை உருவாக்கினவர் அவர் இருந்தார். ஆனால் இவ எல்லாரும் இருந்தால் கூட குருவார சபைக்கு பிரதானமானவர் ராமச்சந்திர சாஸ்திரிகள் தான். ஸ்ரீபெரும்புதூர். ஆமாம், ஸ்ரீபெரும்புதூர் ராமச்சந்திர சாஸ்திரிகள். ஏன்னா அவருக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்கா பெரியவா. கூட வைத்தியர் இன்னொருத்தர் இருந்தார். வைத்தியர்னு ஒருத்தர் பெரியவாளுக்கு ரொம்ப இஷ்டமானவர். அவர் வியாக்கரண சாஸ்திரம் படித்தவர். அவர் அப்பப்போ வருவார். ஓகே. பெரிய காஞ்சிபுரத்துக்கு இந்த சதஸ் ஷிஃப்ட் ஆன உடனே அப்பப்போ வருவார். அவர் எப்படின்னு ஏன் அப்பப்போ வருவார் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சாரச்சீலர். அவர் வைத்தியர்னு பேர் அவருக்கு. ஓகே. அப்பப்போ வந்துட்டு சபைக்கு வந்துட்டு போவார். இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம்னு ஒன்று. ஆமாம், சர்வதீர்த்தக்கரை பக்கத்தில் இருக்கு இல்லையா? சர்வதீர்த்தக்கரை பக்கத்தில் ஏகம் இந்து கோயில் இருக்கு பாருங்க, கச்சபேஸ்வர கோயில். ஆமாம், அது பக்கத்தில் இருக்குது. ஓகே. இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம்னு சாதாரண மடம் இல்லை. ஆமாம், நிறையா மகானோட இது இருக்கு இல்லையா அங்கே, அதிஷ்டானம் இருக்கு இல்லையா அங்கே. அது காட்டில் முக்கியம் என்னன்னா நிறைய மேனஸ்கிரிப்ட்ஸ்லாம் அங்கே இருந்தது. ஓ, அது வந்து இன்னி நேத்தி மடம் இல்லை. ஓகே. அச்சா, ரொம்ப பழைய காலத்து மடம். பழைய காலத்து மடம். ஓகே. அங்கே முன்னாடி இருந்தவாள்லாம் அப்படி பெரிய, ஏன்னா சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்த பெரிய மகான்கள்லாம், பெரிய வித்வான்கள்லாம் உபனிஷத் பிரம்மேந்திர மட்டத்துலேருந்து மேனஸ்கிரிப்ட் எடுத்துன்னு வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்பா. அதில் 84-85 இந்த சமயத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், சுவாமிகள். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரும் வருவார். அவர் வேத லக்ஷணத்தை பற்றி சொல்லுவார். நான் பெரிய வித்வான். அந்த சமயத்தில் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர். தெரிஞ்சவர் தான், ரொம்ப பூஜ்யர். அவர் வந்து மடத்தில் தங்கியிருந்த ஒரு சுவாமிகள். அவர் குப்பா வம்சத்தை சேர்ந்தவர், ஆந்திர தேசத்துக்காக. சரி. இப்போ அவருடைய பரம்பரையில் சேர்ந்தவாள்லாம் வித்வானாக இருக்கா. ஆமாம். அவருடைய பௌத்திரர் தான் இப்போ சபையில் இருக்கார். நான் இப்போ இருக்கவாளை பற்றி அதிகமாக சொல்லலை. சரி சரி. இப்போ சபையை அவர் தான் நடத்தின்னு இருக்கார். அவரும் நல்ல வித்வானாக இருந்துட்டு பண்ணுறார். அந்த குப்பா வம்சத்தை சேர்ந்தவர், ஆந்திர தேசம். அவர் வேத பாஷ்யத்தில் பெரிய அத்தாரிட்டி. அவர் அந்த சுவாமிகள் வந்து சபைக்கு வரமாட்டார். ஆனால் மடத்திலே இருந்ததுனால அவர்கிட்ட சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிப்பா எல்லாரும் போய். ஓ, சரி சரி. ரொம்ப பெரிய சுவாமிகள் அவர் இருந்தார். வந்து நம்ம காலேஜ் அத்தியாபகர்கள்லாம் கூட வந்து இருந்தார். வி சுவாமிநாத சாஸ்திரிகள்னு ஒருத்தர், விஷ்ணும்பேட்டை சுவாமிநாத சாஸ்திரிகள். அவர் வந்து இதில் ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானில் பிரின்ஸிபாலாக இருந்தார். அவர் வந்து எங்கள் காலேஜுக்கும் பிரின்ஸிபாலாக இருந்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரின்ஸிபாலாக இருந்தார், காலேஜுக்கும் பிரின்ஸிபாலாக இருந்தார். அந்த சுவாமிநாத சாஸ்திரிகள் வந்து அப்புறம் தெனாலியில் எல்லாம் பரீட்சாதிகாரியாக கூட இருந்தார். அவர் சில சமயம் அவர் சபைக்கு வருவார், பெரிய சதஸாக இருந்தால் வருவார். இதில் இந்த எஸ்ஆர்கே சாஸ்திரிகளை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் யார் விஷயம் சொன்னாலும் தப்புனா தப்புன்னு சொல்லிடுவார், சரின்னா சரின்னு சொல்லிடுவார். அது இதெல்லாம் பார்க்க மாட்டார், வேதத்தை பார்க்க மாட்டார். அவரை தான் என்ன பண்ணார், நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் ஆரம்ப காலத்தில். 84 பயன்னா யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிட்டு பரவாயில்ல, யாராவது கொஞ்சம் வேகமாக பேசிடுவாளோன்னு பயத்தில் தான் இருந்தேன். இப்போ எனக்கு அந்த பயம்லாம் இருக்கிறத தெரியல, ரொம்ப சர்வீஸ் ஆகிடுச்சு. அப்போது ஒரு தடவை நான் ஏதோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னார். ஒரு பெரியவர் என்ன பண்ணார், அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லாத அப்படின்னார். அப்போது எஸ்ஆர்கே சொன்னார், இந்த பாருங்க அவன் சொல்கிறது சரி என்ன, அவனை நீங்கள் மிரட்டினாங்கன்னா அப்புறம் அடுத்த நாள்லேயே வரமாட்டான் சதஸுக்கு. அவன் சதஸுக்கு வரல அப்படின்னா இங்கே சதஸில் விஷயம் சொல்கிறதுக்கு மனுஷன் கிடையாது என்ன அப்படின்னார். அப்போ ஆங்கிலேய சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். ஆங்கிலேய சாஸ்திரிகள் அவர் ஆங்கிலேய சாஸ்திரிகள் ரொம்ப பெரியவர் அந்த சமயத்தில். அவர் இல்லை, அவருடைய குமாரர்னு நினைக்கிறேன். ஓகே. இவரும் படித்தவர், அவரும் இருந்தார்.
என்ன அவர் சொன்னார், இல்லை அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அவர் மிரட்டாதுங்க அப்படின்னு. நான் யாரும் சொன்னாலும் அவரை பற்றி நான் சொல்லலை. ஓகே. ஏன்னா இப்படிலாம் எஸ்ஆர்கே நம்மளை ரட்சணம் பண்ணார், ப்ரொடெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட படிக்கிறதா சொன்னேன். சார் நீங்கள் எனக்கு அத்வைத்தம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னார். உனக்குலாம் அத்வைத்தம் சொல்லி தர முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சரி உனக்கு சொல்லிக் கொடுக்காம யாருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் என்ன பிரீத்தியாக சொன்னேன், உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ஏகாதசி, துவாதசி ஆறுது, அப்புறம் அனத்தியனத்துக்கு சதுர்தசியில் அனத்தியனம் வரும் இல்லையா, அனத்தியனத்துக்கு சென்னைக்கு போக போகிறேன். அப்போல்லாம் மெட்ராஸ்னு சொல்லுவார் அவர். நான் மெட்ராஸுக்கு போயிட்டோம், த்வித்தீயை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் வரவே இல்லை அவர். நம்மளோட துரதிருஷ்டம். சித்தாந்த லேச சங்கிரகம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னார். எனக்கு வந்து பெரியவாளை பற்றி சொல்கிறச்சே நான் எஸ்ஆர்கே பற்றி சொல்கிறேன், தப்பு ஒன்றும் இல்லை. தப்பு இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை. எனக்கு நான் வந்து டெல்லியில் எனக்கு உத்தியோகம் கிடைச்சிது. எவ்வளோ பேர் போனால் அதில் எனக்கு ஏதோ அது பெரியவாளால் தான் கிடைச்சிது. பெரியவாளால் கிடைச்சது ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, அந்த இன்டர்வியூ நடந்தது உங்களுக்கு தெரியும். டிபி சட்டோபாத்தியாயா, ஆமாம் சட்டோபாத்தியாயா, டிபி சட்டோபாத்தியாயான்னு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், 86ல் அவருடைய வீட்டில், அவர் வந்து எஜுகேஷன் ஸ்டேட் மினிஸ்டர்னு நினைக்கிறேன் இருந்தார். அவர் வீட்டில் இன்டர்வியூ நடந்தது. என்ன அந்த இன்டர்வியூ நடத்தினவா வந்து அப்போ ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான், அது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்குது. அதுதான் இப்போ டெல்லியில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்குது. அதுதான். சரி சரி. அந்த ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானில் டைரக்டராக இருந்தவர், டைரக்டராக ஒருத்தர் மண்டல மிஷனான்னு இருந்தார். அவர் சம்ஸ்கிருதத்துக்காக ரொம்ப சேவை பண்ணியிருக்கார். அவரோட கூட டிஎம் தர்ன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எஜுகேஷனில் செக்ரட்டரியாக இருந்தார். பெரிய செக்ரட்டரியாக இருந்தார், எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருந்தார், இல்லாட்டா கவர்மெண்ட்டில் வேறு ஏதோ பெரிய செக்ரட்டரியாக இருந்தார். இவரும் பெரியவாளை பார்க்க வந்தா. பெரியவாளை பார்க்க வரும்பொழுது பெரியவா என்ன பண்ணா, மட்டத்தில் தான் அது, யாராவது வாக்கியார்த்தம் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னா, உடனே காலேஜில் இருந்தவாளெல்லாம் கூட்டா எல்லோரும் போய் உட்காண்டோம். அந்த டிஎம் தரை பார்த்த உடனே பெரியவா கேட்ட ஞாபகம் இருக்குது, நீ வந்து காஷ்மீரை சேர்ந்தவன் தானே, திரிலோகி நாத் தர் அப்படின்னு பேர் அவருக்கு. காஷ்மீரை சேர்ந்தவன் தானே. ஆமாம், காஷ்மீரில் நீ என்ன டோங்கிரின்னு டோக்ரா என்ன அந்த ஏரியாவை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்டா. ஒரு அசந்து போயிட்டார் டிஎம் தர். என்ன அப்போது என்ன பண்ணால் வாக்கியார்த்தம் சொல்ல சொன்னான். மற்றவெல்லாம் யாரும் கொஞ்சம் முன்னுக்கு வரலை. நான் அதை சொன்னேன். சொன்ன உடனே அந்த மண்டல விஷயம் பார்த்துட்டு சொன்னார், ஏ तो अच्छा बोलता है அப்படின்னார். இன்டர்வியூ ஆகிடுது அங்கேயே. இன்டர்வியூ இல்லை, அது இன்டர்வியூக்கு அப்போல்லாம் உத்தியோகத்துக்கு நான் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே கலெக்ட் பண்ணுறா இருக்கும் பெரியவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் இன்டர்வியூ இது கால் ஃபார் பண்ணுவார். ஆமாம் ப்ரொசீஜர் பண்ணால் எனக்கு இதெல்லாம் மறந்தே போயிடுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூ நடந்தும்போது எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணும் பொழுது எனக்கு இன்டர்வியூ வரும்பொழுது நான் ஏதோ சொல்லிகிட்டே இருந்தேன். இன்னொருத்தர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். அவரை என்னை கேட்குறதுக்கே இஷ்டப்படலை அவர், அது டைரக்டர் மண்டல மிஸ்ரா. ஏன்னா அவர் முடிவு பண்ணி வச்சுட்டார், கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு கேட்கறது இஷ்டப்படலை. என்ன அவர் உடனே அந்த பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொன்னார், இன்குமே காஞ்சிமே தேய்ச்சுக்காகும் அப்படின்னு, என்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஞாபகம் வந்து, ஓஹோ என்ன பெரிய விஷயம், இது பெரிய விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது நம்ம கொடுத்துட்டார். மொத்தம் 30-35 பேர் போனால் 4 பேர் செலக்ட் பண்ணால், இல்லை சவுத் இண்டியன் நாம தான். என்ன அப்போது என்னோட ஆர்டர் வந்தது. அது அப்போல்லாம் ஆர்டர் வந்துட்டு 6 மாதம் முன்னாடியே ஆர்டர் வரும், ஆஃபர் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொசீஜர் அப்போல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் பண்ணுவேன். அப்போது நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக பெரியவாட்ட வந்து பெரியவாட்ட வரல,
மட்டத்தை வந்து எனக்கு எஸ்ஆர்கே கடை சொன்னேன். எனக்கு எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் தான் சொல்லுவேன். சரி. அவர் என்ன சொன்னார், போயிட்டு வாயா, என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது போயிட்டு வா அப்படின்னார். அதுக்கப்புறம் அப்போ இருந்த கரஸ்பாண்ட் என்ன பண்ணார், பெரியவா கிட்ட போய் சொன்னார். பெரியவா என்ன சொன்னார், அவன் ஏன் போகிறான், அவனுக்கு சம்பளம் இன்னும் அதிகமாக ஒன்றா கொடுத்துட்டா போச்சு, அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னாரு. இதில் அது மாதிரி கொடுக்குற ப்ரொஃபஷன் கிடையாது, கவர்மெண்ட் ஏடி தானே, அவன் என்ன ஏடு கொடுக்குறான் அதுதான் கொடுக்க முடியும். கரெக்ட், கொடுக்க முடியும் அப்படின்னா. சரி, அவனை பிரின்ஸிபால் ஆக்கிடுங்க அப்படின்னார். எனக்கு இப்போ 25 வயசு. எனக்கு என்னுடைய சொரூபத்துலேயும் என்னுடைய இதுக்கு அந்த பிரின்ஸிபால் ஆக்கிற அளவுக்கு எனக்கே தகுதியிலே எனக்கே தெரியும். உடனே அவனை பிரின்ஸிபால்லாம் ஆக்க முடியாது அப்படின்னா, இல்லை அவனை எப்படியே இருக்க சொல்லுங்க அப்படின்னார் பெரியவர். நான் போய் எஸ்ஆர்கே கிட்ட போனேன். என்ன சார், சார் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லணும். நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன்னு போச்சே, எனக்கு இது கொடுத்து அமிச்சார் பெரிய எஸ்ஆர்கே. அப்போல்லாம் லெட்டரா டெஸ்டிமோனியல்னு ஒன்று கொடுப்பேன். ஆமாம், டெஸ்டிமோனியல் கொடுப்பேன். டெஸ்டிமோனியல் கொடுத்தேன், உன் கையாலேயே எழுதி என்ன பண்ணார். நான் இது மாதிரி சொன்னேன், எஸ்ஆர்கே சாஸ்திரிகளோட டெஸ்டிமோனியல் இது அப்படின்னேன். அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா அவள் அதுவும் முடிவு பண்ணிட்டா. நான் பெரியவா சன்னதியிலே முடிவு எடுத்தேன். அது நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு தெரியாது. நான் அப்புறம் எஸ்ஆர்கே கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், பெரியவாள் நினைக்கிறது சரி, ஒன்று அவளுடைய கிருபைக்கு நீ பாத்திரமா இருக்க, ஆனால் நீ அங்கே போகிறது சரி. ஏன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட்டு எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்ன நீ போயிடுங்க. இல்லையே, பெரியவா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காளே, அவள் அனுமதி இல்லாமல் அப்படி போகிறது, நீ போய் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு அவர் இந்த ஐடியா கொடுத்தார். நமஸ்காரம் சொல்லாமல் போகக்கூடாது, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னார். அப்படி தான் நான் நமஸ்காரம் பண்ணிட்டு போனேன். என்ன ஆனால் நான் கஷ்டப்பட்டேன், அது ஒரு விஷயம். அங்கே போய் டெல்லியில் எங்கள் அப்பாவும் கூடாதுன்னார். அதுவும் சொல்கிறேன், எங்கள் அப்பாவும் போகக்கூடாதுன்னு சொன்னார். சரி, அப்பாவுக்கும் போனது அம்மாவும் போகக்கூடாதுன்னா, அந்த காலத்தில் டெல்லி வரையும் போகிறது பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம், பெரிய விஷயம். எல்லாம் மீறி தான் போனேன். ஆனால் அங்கே போய் இந்த கஷ்டம் தான் பட்டேன். லௌகிக்கமாக சுகப்பட்டேன், லௌகிகமாக பேர் கிடச்சிது, அது கிடச்சிது. ஆனால் அங்கேருந்து இந்த பக்கம் வந்துடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்துட்டா கொஞ்சம் சாஸ்திரத்தில் அபியாசம் பண்ணணும்னு. அது கூட காரணம் பெரியவா தான். அவர் அங்கே நான் வாக்கியாசம் சொல்ல வைக்கலைன்னா எனக்கு அவர் வந்து கண்ணை முடிந்து செலக்ட் பண்ண போகிறது இல்லை. ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் என்னுடைய இது. நானே இந்த குருவார சபைக்கு போகும்பொழுது சில அபூர்வமான விஷயம் பார்த்துருக்கேன். ஒருத்தர் ஒரு லேடி, ஒரு ஸ்திரீ, 2 ஸ்திரீகள் வச்சுக்கோங்களேன், 2 ஸ்திரீகள் சாமவேத புஸ்தகத்தை கொண்டு வந்து பெரியவா கிட்ட கொடுத்து பெரிய கொஞ்சம் பழத்தையும் சமர்ப்பிச்சா வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு கேட்டேன், வந்து எங்கள் பையன் சாமவேதம் அத்தியனம் பண்ணுறான், நீங்கள் வந்து அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னா அவனுக்கு சாமவேதம் படிக்கிற புஸ்தகத்தை பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு వ్యక్తి வந்தார், மலேசியாவிலேருந்து வந்தார். அவர் மலேசியாவில் பிராமண சங்கமம் இது ஒரு போல் இருக்குது. சரி, அவர் வந்து ட்ரெஷரர். இதோ அவர் என்ன பண்ணார், ஒரு 500 ரூபாய் தட்டில் வச்சார். பெரியவர் என்ன பண்ணார், வேணான்ட்டார். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், அவர் கொடுக்குற சித்தமாக இருக்கார், வேண்டான்ட்டார். அவரோட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த 2 அம்மாக்கள் வந்தாங்க. இவா சொன்னோன்னே அப்படி பார்த்தார், அந்த వ్యక్తి இருக்காரான்னு பார்த்தார். அவர் இருந்தார். அவகிட்ட கொடு அப்படின்னார். என்ன எப்படி பண்ணுற பாருங்க. அந்த அம்மா என்ன, ஐயோ நாங்கள் எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம், ஆசீர்வாதத்தை தான் வந்தேன் அப்படின்னா. ஆனால் மறுக்க முடியாது இல்லையா, வாங்கிட்டா. நிஜமாக சொல்கிறேன், இது என்ன நடந்ததுன்னா, இது நடந்து 85, 86 அந்த சமயத்தில் நடந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 வருஷம் அப்புறமா, 10 வருஷம் இல்லை, 10, 12, 13 வருஷம், 90 மேலேயே. ஓகே, நாங்கள் காஞ்சி மடத்துக்கு போனோம். அப்போ பெரியவா இல்லை. மடத்துக்கு போனேன். மடத்துக்கு போகும்பொழுது ஒரு ஸ்திரீ, அவள் ஸ்திரீ பக்கத்தில் ஒரு பையன் இருந்தால், அவன் வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கும் பையன். அந்த 2 பையனும் வந்தான். அந்த ஸ்திரீயை பார்த்தா நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு எனக்கு தோணித்து. சரி, அப்படி பார்த்துட்டு பேசாமல் போயிட்டேன். நம்ம கேட்கக்கூடாது இல்லையா அப்படின்னு போயிட்டேன். அந்த அம்மா நேரம் என்கிட்ட வந்து, மாமா உங்களை பார்த்துருக்கேன், என்ன பெரியவா கிட்ட இது பண்ணச்சே, நீங்கள் நின்றுந்தவங்க வாங்க என்ன அப்படின்னா. ஓ நீங்கள் தானா அது அப்படின்னா. அது நான் தான்.
யாருக்கா இந்த புஸ்தகம் வாங்கினோ அந்த பையன் இவன் தான் அப்படின்னு. ஓகே ஓகே சமவேதி. சாமவேதி அவளோட பேரை நான் கேட்டுக்கல. இது 97 நடந்தது நினைக்கிறேன் இந்த விஷயம், பேசின விஷயம். அந்த மாதிரி அவளுடைய ஒரு அப்ரோச் இருக்குது பாருங்க. அப்ரோச் வந்து ரொம்ப ஹியூமன் அப்ரோச் தான். அது வந்து யாருக்காகவும் பண்ணுற அப்ரோச் இல்லை. அது நான் ப்ராக்டிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரொம்ப ஹிருதயத்துலேருந்து இருக்கும். அது நானே பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கூட கல்யாணத்துக்கு நான் போனேன். கல்யாணத்துக்கு போன உடனே எனக்கு கல்யாணம் ஆக போகிறதுன்னு சொல்லிவிட்டு போய் நமஸ்காரம் பண்ணேன். உடனே பெரியவர் என்ன பண்ணார், நீ வந்து சரி கல்யாணம் அவனுக்கு பத்திரிக்கைலாம் பார்த்தார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், வந்து அந்த தேங்காய் கொடுங்கோ. மட்டை தேங்காவா? மட்டை தேங்காய், சாதாரண தேங்காய் கொடுப்பாவா அப்படின்னா உடனே அவனை சிரிச்சுட்டு தேங்காயை தொட்டு கொடுக்க சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ. ஆனால் ஒன்று எனக்கு இது 89 நடந்தது. இது 89 நடந்தது. 89 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் 91 92 வரைக்கும் போனேன். அப்புறம் 93 வரைச்சு 93 பெரியவாளை பார்த்தேன். 93 பார்த்தா 94 அவரை பார்க்கல. அவர் இது வாங்கும்போது ஆமாம் 94 சித்தி ஆகிட்டேன், ஜான்வரியிலே சித்தி ஆகிட்டாரு. அந்த சமயத்தில் என்னால் அங்கே இருக்க முடியல. ஓகே, இருக்க முடியல. இதுதான் என்னுடைய பெரியவாளுடைய அனுபவம். எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. இந்த குருவார சதஸ்ங்கிறது அது என்ன, அதாவது எதுக்கு அதை ஆரம்பிச்சா? அது நல்ல விஷயம், கோர் ஐடியா. இந்த குருவார சதஸ் இருக்கு பாருங்க, வித்வான்கள்லாம் படிச்சுட்றா. நல்ல கேள்வி நான் கேட்டேங்க, நான் அது சொல்லாமல் மறந்துவிட்டேன். இல்லை பரவாயில்ல. வந்து குருவார சதஸுடைய உத்தேசமே பெரியவாழ்ந்து என்ன பண்ணான்னா, அந்த காலத்தில் இவ்வளோ குருகுலம் இல்லை. ஆமாம், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பழைய காலத்தில் கிராமங்களில் குருகுலம் மாதிரி இருந்தது. ஆமாம், அந்தந்த ஊரில் இருக்கவா அக்ரஹாரம் மாதிரி இருக்கும். அக்ரஹாரத்தில் அதுவும் நம்ம பக்கத்தில் இந்த கிராமங்களில், அதுவும் தஞ்சாவூர் சைட்லேயும் எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். ஆமாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொன்னாங்க, கிராமத்தில் நம்ம பிராமணர்களுக்குள்ள ஒத்துமையே இருக்காது. ஆனால் இவாளுடைய பையன் அவர்கிட்ட படிப்பான். ஒத்துமை இல்லைன்னா கூட படிப்பான். இல்லாட்டா கூட அந்த வித்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். வித்யையில் இந்த ஒரு பாரபட்சமே பார்க்க மாட்டான். ஓகே, இவா பார்க்கும் அவா பார்க்க, அவருக்கு சண்டையாக இருக்கும். அவர்கிட்ட தான் போய் படிச்சுட்டு வருவான். ரைட், ஓகே. அதெல்லாம் கிராமங்களில் பெரிய விசேஷம். அது ஒரு பெரிய விஷயம், அது கரெக்ட். ஆமாம். ஆனால் காலக்கிரமத்தில் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுது. கிராமத்துலேருந்து எல்லாரும் நகரத்துக்கு வந்துட்டா, நகரத்துக்கு வந்துட்டா. பெரிய பெரிய கனபாட்டிகள்லாம் தன் பையனை வேதாத்தியனம் பண்ண வைக்கல, சாஸ்திரம் படிக்க வைக்கல. அவள்லாம் SSLC படிக்கிறது பெருசு நினச்சிருந்தான். தன்னை வேதாத்தியனத்தை காட்டிலும் சாஸ்திராத்தியனத்தை காட்டிலும் சாதாரணமான இந்த SLC பிகாம் பிஎஸ்சி படிக்கிறது, பிகாம் பிஎஸ்சி தான் அந்த காலத்தில் இருந்தது விசேஷம். அதுவே விசேஷமாக நினச்சிட்டு அந்த லினியேஜ் இருக்கு, அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டா க்ஷீணமாயிடுத்து. அந்த சமயத்தில் முன்னாடி படித்தவாள்லாம் இருக்காள் இல்லையோ, அவளுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டால், ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தான் ஆரம்பித்து சில பேருக்கு உத்தியோகம் கொடுத்தா இந்தியா மொத்தத்துலேயே. சில பேர் கொடுத்தா, பல பேருக்கு ஒன்றும் இல்லை. அவள்லாம் தமிழ் பண்ணிட்டா போய் அங்கங்கே தமிழ் வாத்தியாராக இருந்தால் சாஸ்திரம் வாசிச்சுட்டோம். ஓகே. அதுக்கும் வழி இல்லாதவா சில பேர் ஹிந்தி பண்ணிட்டா இருந்தா ஹிந்தியை ஒழிச்சா. அந்த சமயத்தில் ஹிந்தியை எடுத்துட்டா இல்லையா? என்ன அதனால என்னாச்சு, உத்தியோகம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் எப்படியோ சர்வே ஆனான். எப்படியோ அவள் சர்வே ஆயிட்டா. சர்வே ஆனவா எப்படி சர்வே ஆனா, ஒன்று உத்தியோகம் பண்ணி ரிட்டையர் ஆகிடுவா, பென்ஷன் வரும். உத்தியோகம் கிடைக்காதவா என்ன பண்ணுவா, கிருஷி காரியம் பண்ணுவா, விவசாயம் பண்ணுவா, எப்படியோ ஜீவிச்சுன்னு இருந்தா. இவளுக்கெல்லாம் படித்த தர்க்கம் வியாக்கரணம் இதெல்லாம் மறந்து போகிறது இல்லையா? கரெக்டு. இதுக்காக தான் பெரியவா என்ன பண்ணா, இவங்கெல்லாம் ஒன்று சேர்க்கணும். இது எல்லா ஊர்லேயும் பண்ண முடியாது, எல்லா கிராமங்கள்லையும் பண்ண முடியாது. ஏன்னா கிராமங்கள் அவ்வளோ பேர் இருக்க மாட்டா. கரெக்ட்.
கரெக்ட். கிராமத்தில் இருக்கவாள் ஒரு 4 பேருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண முடியாதே. இல்லை, கிராமத்தில் மனுஷங்களே கிடையாது. கரெக்ட். கிராமத்தில் மிஞ்சி இருந்தவா வந்து ஏதோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கவா 4 பேர். அவள் சாஸ்திரம் படித்தவாளோ வேதாத்தியனம் பண்ணவாளோ இருக்க மாட்டாள். அவள் எல்லாரும் வெளியில் வந்துட்டா. காஞ்சிபுரம் என்னன்னு கேட்டால், சின்ன காஞ்சிபுரத்தில் வைஷ்ணவாளில் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு சமிருத்தி வேதாத்தியனம் பண்ணவா நிறையா பேர் இருந்தாள். சாஸ்திரம் வாசித்தவாளும் இருந்தா. அது ஸ்மார்த்தாலும் இருந்தா சின்ன காஞ்சிபுரத்தில். சரி, இவாளுக்கெல்லாம் ஒரு காரியம் கொடுக்கணும், இவாளுக்கு படித்ததெல்லாம் மறந்து போகாமல் இருக்கணும். அதுக்காக ஆரம்பித்தது தான் குருவார சபை. குருவாரன்றது நம்ம உங்களுக்கு தெரியும். குருவாரன்றது வந்து ப்ரஹஸ்பதியோடைய ஒரு ஜூபிட்டர் நாள். அதனால வந்து வித்யைக்கு நல்ல நாள் அது. அதனால குருவாரத்தில் வச்சுருந்தா. சரி சரி. பிரதி குருவாரம் வச்சுருந்தா. அதனால எல்லாரும் வந்து பொது இடம் ஒன்று வேணும் இல்லையா? அதுக்காக வரதராஜர் கோயில் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சாகிறதுக்காக. அது 16 கால் மண்டபத்தில் தான் பண்ணா இல்லையா? 16 கால் மண்டபம் அது எனக்கு தெரியாது எத்தனை கால் மண்டபம். அது இருக்கிற இடம் என்னன்னா எத்தனை காலுன்றது 16 கால் தான் கோபி அண்ணா சொன்னா என்கிட்ட. அது 16 கால் நான் யோசனை பண்ணேன். அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். வந்து 100 கால் மண்டபம்னு பிரசித்தமாக இருக்கு இல்லையா? சரி, ஆமாம். 100 கால் மண்டபத்து போனோடனே 100 கால் மண்டபம் வரும். அதை தாண்டின உடனே சக்கரத்தாழ்வார சன்னதிக்கு போகிற வழியில் ஒரு மண்டபம் இருக்கும். ஏன்னா காஞ்சிபுரத்தில் 16 கால் மண்டபம்னு வேற ஒரு மண்டபத்துக்கு பேர் உண்டு. சரி சரி, ஓகே ஓகே. அதாவது 100 கால் மண்டபத்தை தாண்டி அந்த வழியாக சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போவா. அந்த இடத்துல இருக்க ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் வந்து நடந்தது. கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே தான். கோயிலுக்குள்ள. சரி சரி சரி. குளம், இந்த பக்கம் குளம் இருக்கும். குளம் இருக்கும். இந்த அதுக்கு ஒரு சைடில் குளம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் மகிழ மரம் இருக்கும். இந்த பக்கத்தில் வந்து 100 கால் மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல நடந்தது. இதில் என்னென்னா, நாங்களாம் பிரயாசம் பண்ணுவோம். இந்த மண்டபத்தை நம்ம ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வாக்கியார்த்தம் பண்ணுறோம். மீதி நாளெல்லாம் இங்கே என்ன பண்ணுவா, யாரோ வம்பு பேசின்னு இருப்பா. சில பேர் வந்து வம்பு பேசின்னு இருப்பா, சில பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பா. நாங்களே இதை இது பண்ணுறதுக்காக போகிற சமயத்தில் அங்கே இருக்கவாளை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் நகர்ந்துங்கோ, எல்லாம் பெரியவாள்லாம் வரப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் நடந்துருந்தது. இதுக்காக தான் இந்த பாலபிரிவா வந்ததுனாலையும் எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் அங்கே இருக்கா, இன்னும் நிறைய பேர் வரணுன்றதுக்காக தான் பெரிய காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணான். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், பெரிய காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருந்தா இல்லையா? ஆமாம், 5 ரூபாலேருந்து 10 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் பெரியவா அதை கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் 30 ரூபா கூட கொடுத்துருந்தா. அது ஸ்ட்ரீம் லைன் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணால், யார் யாரும் வந்து பணம் கொடுத்துட்டு போகிறா. ஒரு வாரம் 100 ரூபா இருக்குது, இன்னொரு வாரம் வந்து 10 ரூபா அநீவனாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ணார், ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரஸ்ட் வச்சார். எனக்கு தெரிஞ்சு என் ஞாபகம் என்னென்னா, இந்த டிவிஎஸ் குரூப்பில் சேர்ந்தவர் சரி சரி, ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு தெரிஞ்ச ரமேஷ்னு இருக்கலாம், அது இல்லாமல் கூட இருக்கலாம். வேணு ஸ்ரீனிவாசனா இருக்கலாமா? வேணு ஸ்ரீனிவாசன் தான் வந்திருக்கார். ஓகே ஓகே, சரி சரி. அப்போ ரமேஷ்னு நினைக்கிறேன், எனக்கு யாரும் தெரியல. பரவாயில்ல. டிவிஎஸ் குரூப் சேர்ந்தவா. அப்போ வந்து சில லட்சங்கள், 4 லட்சங்கள் எனக்கு ஞாபகம். அதை கொடுத்தா, அது என்டோமெண்ட் மாதிரி, அது ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு. சரி, இது மற்றவா கொடுக்குற பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு ரெகுலராக வந்து 100 ரூபா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டா. இப்போ ஒவ்வொரு தடவையும் 100 ரூபா வரா மாதிரி பண்ணிவிட்டா. யார் வந்தாலும் சம்பாரம் 100 ரூபா. அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் கேட்டால், அது இதையும் நான் சொல்லணும். முன்னாடி வந்து லைப்ரரி சுப்பிரமணிய ஐயர்னு, நீங்கள் சொன்ன லைப்ரரி ஒருத்தர் இருந்தார், இன்சார்ஜ் ஐயர்னு. ராமமூர்த்தி ஐயர்ன்றவர் லைப்ரரி இன்சார்ஜ் இருந்தால் அவர் வித்வான் வருவார். இன்னொருத்தர் லைப்ரரி சுப்பிரமணிய ஐயர்னு நினைக்கிறேன், அவர் கொஞ்ச நாள் நடத்தியிருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்தியிருந்தார். அவர் 8 மணிலேருந்து 10 மணி அப்படின்னு சதஸ்னா, 8:15 8:30 வந்தா, யாராவது லேட்டாக வந்தான்னா அவர் கோச்சுன்ற, ஏன் நீ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நடத்தியிருந்தார். ஓகே, சுப்பிரமணிய ஐயர்ன்றவர் நடத்தியிருந்தார். இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணால், சங்கரன் ஒருத்தர் இப்போ கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆடிட்டரா சங்கரன். அப்புறம் ஆடிட்டர் பாலாஜி. ஓகே, இவா 2 பேர் நடத்தின்னு இருக்கா. இவா ரொம்ப ஸ்ரத்தையாக நடத்தின்னு இருக்கான்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த குருவார சபைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன். அனுஷம் அன்னைக்கு சபை நடக்கும். அதுக்கு முன்னாடி 2 நாள் நடக்கும்.
அனுஷ அன்னைக்கு கார்த்தாலேயும் நடக்கும். அப்போது வந்து இவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் வந்து அதை முடித்து வச்சு எல்லாருக்கும் சம்பாதனம் பண்ணுவார். பண்ணும்பொழுது யாரோ ஒரு அப்போ பெரியவராக இருக்க ஒருத்தர் வந்து வாக்கியார்த்தம் சொல்லுவாள். வாக்கியார்த்தம் சொல்லி முடிச்சுடுவாள். நிறைய வாக்கியார்த்தம் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா அவளுக்கு அடுத்தது இங்கே போக வேண்டியதாக இருக்கும். அந்த சுவாமிகள் போகிறதுக்கு முன்னாடியே வருவார், வாக்கியார்த்தம் சொல்லுவார். சுவாமிகள் முடிகிற சமயத்தில் வருவார், கொஞ்சம் கேட்டுட்டு எல்லாருக்கும் இது சம்பாவனை பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு தடவை நடந்தது. அன்னைக்கு பார்த்து வியாழக்கிழமை வந்தது, குருவாரம் வந்தது. சரி, ஓகே. உடனே அவர் சுவாமிகள் என்ன சொன்னார், எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ குருவார சபாக்காரன் என்ன பண்ணா தெரியும் இல்லையா, ஆடிட்டர்ஸு இல்லை குருவார சபா நடக்கணும் அப்படின்னா. சரி. அப்போது சுவாமிகள் சொன்னார், இல்லை இப்போ இந்த வாக்கியார்த்தம் குருவார சபா வாக்கியார்த்தம் தான், நான் குருவாரத்தை தான் நடக்கிறது, குருவாரத்தான் அப்படின்னு. இது வந்து அனுஷத்துக்கு நடக்கிற வாக்கியார்த்தம். ஓ, அது வேற இது வேற. குருவார சபைக்காக ஒரு வாக்கியார்த்தம் நடந்தாதான் குருவார சபை முடியும். இதுதான் பெரியவா எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டா. அக்கௌண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, அவ்வளோ ஸ்ரத்தையாக நடத்துனாங்க. அது மட்டும் இல்லை, குருவார சபைக்கு மனுஷாலே வரமாட்டாங்க. ஆமாம், பார்க்குறவா யாரும் இல்லைல்ல, பார்க்குறவா இல்லை, நடத்துறதுக்கு 2 பேர் 3 பேர் கூட வித்வான்கள் வரமாட்டாங்க. வாரம் இப்போ 300 ரூபா சம்பாரம் கொடுத்தா இப்போ அதிகமாகிருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அதுவே வரமாட்டாங்க. அப்போவும் இந்த ஆடிட்டர் பாலாஜி அவள்லாம் விடாமல் அவர் வந்து நமக்கு அவர் மகா சுவாமிகள் சொல்லிட்டு போயிருக்கார். என்ன பண்ணியிருக்கார், ஒரு கடமை நம்ம கடமையாக பண்ணுறாவா. நமக்கு வந்து அவள் ஒரு ஆக்ஞிட்டுருக்கா, அதை பண்ணணும். அப்படி தான் நடக்கிறது. இது குருவார சபை இன்னி வரைக்கும் நடக்கிறது அப்படின்னு காரணம்னா அதனுடைய ஒரு காலத்தில் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் நான் சொன்னேன்னே, இப்போ எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் இருந்தார், கோடாய் சாஸ்திரிகள் இருந்தார், சங்கரநாராயண சாஸ்திரிகள் ஒருத்தர் இருந்தார். சங்கரநாராயண சாஸ்திரிகள் வந்து திருப்பதியில் அவர் வந்து வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்கிட்ட படித்தார். நம்ம எஸ்ஆர்கே சாஸ்திரிகளுக்கு கிளாஸ்மேட் அவர். ஓகே, கிளாஸ்மேட், சிதம்பரத்தை கிளாஸ்மேட் நினைக்கிறேன். அவர் வந்து திருப்பதியில் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அதில் வந்து டைரக்டராக இருந்தார். ரிட்டையர் ஆனவர். ரிட்டையர் ஆகிட்டு இங்கே அவரும் விடாம ஒரு தடவை வருவார். இந்த குருவார சபைக்கு வந்து ஆர் வெங்கட்ராமன்லாம் வந்திருக்கார். ஆர் வெங்கட்ராமன் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துச்சா வந்தாரா, பிரசிடெண்ட்டாக இருந்துச்சா வந்தார். ஆர் வெங்கட்ராமன் அது வந்து உட்காந்து கேட்டு போயிருக்கார். மதுராந்தகத்தில் காலேஜ் இருக்கு, அகோயில் மட காலேஜ். அங்கே இருக்கிற அத்தியாபகெல்லாம் வருவா. ஏன்னா இது மாதிரி நிறைய வந்திருந்தா. ஆனால் அதை நடுவில் இருக்க காலத்தில் ரொம்ப சிதிலமாக போயிடுது, ஏன்னா வரவழே இல்லை. இப்போ நல்லா நடக்கிறது. இப்போ நிறைய பசங்கள்லாம் வர நல்லா நடக்கிறது. இப்போ எங்கே நடக்கிறது? இப்போ மடத்துலேயே நடக்கிறது. நல்லா நடக்கிறது. ஓகே. இப்போ நல்ல வியவஸ்தையோடு என்ன நடக்கிறது, ரொம்ப நல்லா நடக்கிறது. நடுவு காலத்தில் பழைய வித்வான்கள்லாம் போயிட்டா, புதுசாக யாரும் வரல. மனுஷர்கள் தேட வேண்டியது. அப்படி குருவார சபைக்கு வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். என்ன எதில் இன்னொருத்தருக்கு சொல்கிறது கூட மனுஷன் இல்லை அவருக்கு, அப்படிலாம் இருந்தது. அப்போது இவெல்லாம் வந்து ஆடிட்டர்ஸ் எல்லாம் விடாமல் அதை பிடிச்சி வச்சு நடத்தினா இப்போ நல்லா நடக்குது. சூப்பர். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சதஸோட லாஜிக்கை நீங்கள் சொல்லிட்டேன், எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டேன். சதஸில் என்ன நடக்கும், அதை பற்றி ஏதாவது கொஞ்சம். சதஸில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேயே சொல்லுங்கள் ரூல்ஸ் போட்டுருந்தான்னு சொல்கிறேன். ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கும். ஆமாம். சதஸில் 8 மணிக்கு சதஸு. அந்த சதஸை வந்து எப்போ ஆரம்பிப்பா அப்படின்னு கேட்டால், 8 மணிக்குன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், யார் வந்தாலும் யார் வராட்டா ஆரம்பிச்சிடுவா. அப்படி ஒரு 3 பேர் வந்து ஆரம்பிச்சிடுவா. சரி, ஓகே. ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா அதாவது மடத்தை சேர்ந்தவா ஒருத்தர் இருக்கணும். அதான் ரூல். ஓகே. மடத்தை சேர்ந்தவா பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இருந்தால் கூட பரவாயில்ல. எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் நான் இருந்த காலத்தில் எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் டயத்துக்கு வந்துடுவார். அவருக்கு நிறைய அனுஷ்டானங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் எல்லாம் ஆரம்பிச்சுடுவார். ஒன்றும் அதை பற்றிலாம் ஒன்றும் மைண்ட் பண்ண மாட்டேன். சரி, ஆரம்பிக்காமல் இருந்தால் தான் மைண்ட் பண்ணுவார். சமயத்தில் ஆரம்பிக்கலை அப்படின்னு. இதில் என்ன ரூல் வச்சுருந்தான்னு கேட்டால், 2 தடவை விட்டுட்டு 3ஆவது தடவை கண்டிப்பாக ஒருத்தர் வாக்கியார்த்தம் சொல்லணும். ஓகே.
நியாயம், மீமாம்சை, வியாக்கரணம், வேதாந்தம், ஜோதிஷம் கூட சொல்லுவாள், சாகித்யம் கூட சொல்லுவாள். ஓகே. வந்து வேத பாஷ்யம். இப்போ நான் இந்த தடவை வாக்கியார்த்தம் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த தடவை சொல்லட்டா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த தடவை சொல்லட்டா பரவாயில்ல, ஆனால் அடுத்த தேர்ட் டைம் நான் சொல்லணும். ஒரு சைக்கிள் மாதிரி. சைக்கிள். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு டைம் கொடுக்கணும். சரி. எல்லாருக்கும் டைம் கொடுக்கணும், சொல்லணும். இல்லை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், இன்னும் நான் இனிமேல் சொல்லவே போகிறதில்ல ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியும், ஒத்துக்க மாட்டாவா. ஓகே. எல்லோரும் சொல்லியே ஆகணும்னு சொல்லுவாள். புதுசாக யாராவது வந்தால் சொல்லணும். புதுசாக குருவார சபைக்கு வந்தால் சொல்லணும். அவன் வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் சொல்லணும். நான் இருக்கும் பொழுது நான் ரெகுலராகவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மனுஷா குறைச்சலாக இருந்தால் அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே இருந்தேன். இது மாதிரி. ஆனால் புதுசாக வர ஆளுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி இல்லையா? முக்கியத்துவம் அவள் சொல்லணும் இல்லையா? அதுதான் வரப்போகுது. கரெக்ட். வரா அவள் என்ன சொல்கிறான் எல்லாரும் கேட்கணும். அதுக்காக ஸோ அது ஒரு ஆரம்ப காலத்துக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் இல்லை அது. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறேன், பெரிய ஸ்டேஜ்ன்றது கரெக்ட் சரிதான். அது இன்னும் கூட நான் தான் சொல்கிறேன், அதனாலேயே வித்வான் ஆனவன் உண்டு. எங்கள் வாத்தியார் ராமானுஜ தாத்தாச்சார்ந்த பெரிய ஸ்காலர் சான்ஸ்லர் இருந்தார். அவர் என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், நீ குருவார சதஸில் திருப்பி வாக்கியார்த்தம் பண்ணி தான் இப்போ உனக்கு எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பெரிய ரெக்கக்னிஷன் இடமாச்சு அப்படின்னு சொல்லுவார். குருவார சபையில் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்ல, இப்போ கூட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறான். அந்த பசங்கள்லாம் ரொம்ப நல்லா முன்னுக்கு வரா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது, முன்னுக்கு வரா. அது நான் அப்போ தான் நான் அதான் சொன்னேன், என்ன விடாமல் சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த பசங்க நல்லா சொல்கிறான். நான் எனக்கு வந்து அவ்வளோ என்னை யாரும் புரோத்சாகனம் பண்ணலை, எனக்கே தோணித்து சரி வெறுமை போய் உட்காந்துக்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருப்போமே. பெரியவா அவங்கள சூக்ஷ்மமாக புரோத்சாகனம் பண்ணிகிட்டே இருக்கா. பெரியவா பார்த்துட்டு இருப்பாரு. ஆமாம். ஒரு தடவை எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. வந்து மத்தியானம் 3 மணிக்கு சதஸு. ஒரு அப்பாவும் பையனும் வந்தாங்க. அப்பா ஒரு 40 இயர்ஸ் இருக்கும், பையனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். 2 பேரும் வந்தா. வந்து இதே நம்ம வித்யார்த்தி சாஸ்திரிகள் தானே. ஆமாம். அவரை தான் நான் கன்வே பண்ணுவேன் எல்லாத்தையும். அவர் மூலமாக சொன்னான், இந்த மாதிரி நான் இங்கே வந்து இதுக்கு போயிட்டு வந்துட்டேன், விதேசம் போயிட்டு வந்துட்டேன். விதேசம்னா ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன பிராயஷ்சித்தம் சரி அப்படின்னு கேட்டார். இப்போ வந்து விதேசம் போகாதோட ரொம்ப குறைச்சல். அப்போ வந்து விதேசம் போகிறதுன்னு ரொம்ப ரேராக இருந்தது. என்ன பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு கேட்டார். அப்போ சுவாமிகள் என்ன பண்ணார், எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்களேன். 3 மணிக்கு இங்கே எல்லா வித்வான்களும் வந்து உட்கார போகிறா. நிறைய பேர் வந்து அப்போல்லாம் பெரியவா காலத்தில் வந்து குருவார சாஸ்திரம் நிறைய பேர் வந்திருந்தா. ஓகே. இந்த வித்வான்கள்லாம் வந்து உட்கார போகிறா. என்ன அவகிட்ட போய் சொல்லு, அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரி, 2 பேருக்கும் டெஸ்ட்டு. இவன் இந்த அப்பாவும் பையனும் ரொம்ப ஒரு வணக்கத்தோட ஒரு இதோட பவ்யமாக அங்கே வந்து நின்னான். சரி. இந்த வித்யார்த்தி சாஸ்திரிகள் என்ன பண்ணார், எங்களுடைய கோஷ்டிக்கு தலைவர் இவர் தானே SRK சாஸ்திரி. ராமச்சந்திர சாஸ்திரிகள் இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ராமச்சந்திர சாஸ்திரிகள் தான் ஆக்சுவலாக தலைவர். ஓகே. SRK சாஸ்திரிகள் அவருடைய ஒரு இது இருக்கு இல்லையா, ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆமாம். அவர் என்ன பண்ண, அவர்கிட்ட இந்த மாதிரி சுவாமிகள் மகா சுவாமிகள் சொல்லியிருக்கா அப்படின்னு. அவர் என்ன பண்ண, இந்த பாருங்க இவா 2 பேரும் விதேசத்துக்கு போயிட்டு வந்துட்டா, அவளுக்கு என்ன பிராயஷ்சித்தன்னு பெரியவா எல்லாரையும் சொல்ல சொன்னா அப்படின்னா. 2 லைனாக உட்காந்துட்டேன் வித்வானுங்கள்லாம். நானும் உட்காந்துட்டேன். நான் அப்போ சின்ன வயசு தானே உட்காந்துருந்தேன். உட்காந்தும்போது ஒவ்வொருத்தராக சொன்னான், இதுக்கு இந்த பிராயஷ்சித்தம் பண்ணணும், அந்த பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். எங்கள் மீமாம்சா வாத்தியார் தேவநாத்தாச்சாரியர் இருந்தார். நாவல்பாக்கம் தேவநாத்தாச்சாரியர் பெரிய ஸ்காலர். அவர் எப்படின்னா வேதாத்தியனம் பண்ணி பாஷ்யாத்தியனம் பண்ணி மீமாம்சையில் பெரிய ஸ்காலர் மாத்திரம் இல்லை, பெரிய திங்கர் அவர். இந்த இங்கிலீஷ்காரர் ரெவல்யூஷனரி மாதிரி கூட சொல்லலாம். இங்கே இங்கிலீஷ்கார கிரந்தங்கள்லாம் படித்தவர் அவர். சரி. வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் கூட படிச்சிருக்காரு. எப்படி டைம் கிடைச்சா இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும். சரி. அவரெல்லாம் கூட இருந்தால் அந்த சமயத்தில் ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் சொன்னார். ஒருத்தர் சொன்னார் போனால் தப்பு இல்லைன்னார், ஒருத்தர் சொன்னார் வந்து
அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும், இதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், இப்படிலாம் சொல்லிட்டு வந்தான். சரி. கடைசியில் என்ன நிர்ணயம் ஆச்சுன்னா புனருபநயனம் பண்ணணும்னு சொன்னான். ஓ சரி சரி. புனருபநயனம்னா திருப்பி பூணல் போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. திருப்பி பூணல் போகிறது, மோஞ்சி அதிகம்லாம் போட்டுட்டு மாமா சீர் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி. அதுக்குன்னு ஒரு பிரக்கிரியை இருக்குது. ஓகே. அந்த பிரக்கிரியை பிரகாரம் புனருபநயனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணால் இது அன்றைக்கி நடந்த விஷயம் அது. சரி. அதில் ஒருத்தர் வந்து தோஷமே இல்லை அப்படின்னார். பெரிய என்ன பண்ண, யார் தோஷம் இல்லை சொன்னா அப்படின்னு என்ன அவள் பேர் கேட்டுட்டார். என்ன கேட்டேன். நான் சொன்னேன், அப்போ எனக்கு ரொம்ப 25-26 வயசு இருக்கும், நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் யோசனை பண்ணலைன்னு சொல்லிட்டேன். அந்த வித்யார்த்தி நாராயண சாஸ்திரிகள் ஒவ்வொரு பேரையும் சொல்லி இவர் இப்படி சொன்னார்னு சொல்லுவார் அவர்கிட்ட. பா, அந்த அளவுக்கு ரிப்போர்ட்டிங் பா ரிப்போர்ட் பண்ணிச்சே. பெரிய குவாலிட்டி இல்லை அது, பெரிய குவாலிட்டி. ஜாக்கிரதையாக சொல்லுவார். அவர் இப்படியே மாற்றி சொல்லிட்டாருன்னா எல்லாம் பார்த்து அவரை திருத்திடும். திருத்தி இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி சொல்லிட்டே இருந்துச்சு. என் பேர் சொன்னார். அவர் தேவநாசன் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டாருன்னு. உடனே சுவாமிகள் என்ன சொன்னார், தெரியாதுன்னு சொன்னோன்னா எதையோ சொல்லு அப்படின்னு. தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு. ஆனால் நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு பயமாக இருந்தது. நமக்கு என்ன தெரியும் நான் விட்டுவிட்டேன். இது ஞாபகம் வருது இந்த விஷயங்கள்லாம். சரி சரி. அப்போ பெரியவா என்ன சொன்னா அவளுக்கு கடைசியாக பிராயஷ்சித்தம் என்ன சொல்கிறேன், திருப்பி உபநயனம் பண்ணணும் சொல்லிட்டா இல்லையா? புனருபநயனம்னு பெரியவா சொல்லலை, இவா தான் சொன்னா, இந்த கோஷ்டிக்காரா சொன்னான், இந்த வித்வானுடைய. ஏன்னா அது மடத்தில் அது மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுவுமே அவளே நிர்ணயம் பண்ண மாட்டேன், டைரெக்டாக பண்ண மாட்டான். இப்போ கூட பஞ்சாங்க சதஸ்ன்னு பண்ணுறா. ஆமாம், தர்மசாஸ்திர சதஸ்ன்னு பண்ண ஒரு யார் பெரியவாளாக இருக்காளோ அவள் அதில் பேசி நிர்ணயம் பண்ணி அதை கன்க்ளூஷன் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து சுவாமிகள் கிட்ட சொல்லி அவளோட அனுமதி வாங்கிட்டு பண்ணுறான், சாஸ்திர ரீதியாக பண்ணுறான். சூப்பர். ஒரு கடைசி கேள்வி, ரொம்ப நாள் எடுத்து ஒரு கடைசி கேள்வி. இந்த வேதாந்த விஷயத்தை பெரியவா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாத சாஸ்திரத்தில் மட்டும் இருந்தா இல்லையா அந்த குருவார சதஸில்? ஸோ தட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படி நினச்ச சில வேதாந்த விஷயங்கள் கூட சில பேர் சொல்லுவாள். இல்லை, அதாவது விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் அது வந்து கொஞ்சம் அப்படி விசிஷ்டாத்வைத்தம்லாம் யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிகாஸ் வந்து இது இந்த மடம் வந்து அத்வைத்தோடைய பீடம் இது. ஆமாம், அதனால விசிஷ்டாத்வைதிகள்லாம் இப்போ நாங்கள்லாம் போனால் கூட நாங்கள்லாம் விசிஷ்டாத்வைத்தம் சொல்ல மாட்டோம். நாங்கள் நியாயம் மீமாம்சம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். அத்வைதிகளாக இருக்கவா வந்து சில சமயம் சொல்லுவாள், அதிகமாக சொல்ல மாட்டா. ஏன்னு கேட்டால் அப்போ வந்து அவிட்டத்துக்கு அதுக்குன்னு தனியாக சதஸ் இருந்தது. இப்போ புதுப்பிரிவா நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்தினால அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருந்ததுனால சாதாரணமாக சொல்ல மாட்டாள். ஓகே. அப்புறம் லேட்டரான சில பேர் சொல்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். அது அப்படி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருந்ததா தெரியல. ஓகே. அப்புறம் உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்காளா எப்பயாவது? எனக்கு பெரியவா கனவுல வந்ததா தெரியலையே. வந்திருப்பாளா பெரியவா கனவுல? வந்ததா தெரியலையே. சரி சரி, பரவாயில்ல. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து நான் சாரமாக சொல்கிறதா இருந்தால் நான் வந்து ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன். என்ன வந்து அந்த சம்பிரதாயத்தில் தான் இருக்கேன். அந்த சம்பிரதாய கிரந்தங்களை படிச்சுட்டு இருக்கேன், பாடம் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் என்னுடைய பிகினிங்கில் என்னை இந்த அளவுக்கு ஒரு உயர்த்தினதில் வந்து மகாசுவாமிகளுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவளுடைய ஒரு பரமகிருபை கட்டாட்சம் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லார்கிட்டையும் பகிர்ந்துன்னு இருக்கேன். ஆமாம் ஆமாம், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட. ஏன்னா என்கிட்ட ஸ்மார்ட்டாக பசங்க படிக்கிறா, மற்றவாளும் படிக்கிறா இல்லையா, எல்லார்ட்டையும் சொல்கிறது உண்டு. ஏன்னா அவருடைய என்ன சொல்ல, அவர் குணங்கள் அப்படிப்பட்டது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நான் என்னை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க, என்கிட்ட எல்லாரும் நல்ல எண்ணத்தை வச்சுக்கோங்க நான் சொன்னதுனாலே ஒருத்தர் ஆயிட போகிறதில்ல. சரி, என்ன அவளுக்கே வரணும். அவளுக்கு அந்த மாதிரி அவள் விஷயத்தில் நான் சொன்னேன். இப்போ நரசிம்ம தாத்தாச்சான்னு சொன்னேன். ஆமாம், அவருக்கு பெரியவர் போயிட்டார். பிரசிடென்ட் அவார்டு கூட வாங்கினார். அவருக்கு இருக்கிற ஒரு மகாசுவாமிகள் பக்தி வந்து சாதாரண மற்றவர்கிட்ட பார்க்கவே முடியாது. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நாளே சொல்லியிருக்கேன்.
ரொம்ப முக்கியமான சதஸை பற்றி கவர் பண்ண மாதிரி இருந்தது. நீங்கள் ஒருத்தர் தான் இப்போ இது நிறையா சொல்ல முடியலாம். எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. நான் உங்களுக்கு நிச்சயமாக பழைய சதஸை அதோட பழைய மெம்பர் நீங்கள், அதனால உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம்.